என் அன்பிற்கு இனியவர்களே, வாய்ஸ் ஆஃப் டிவைன் மர்சி என்ற யூடியூப் சேனலின் மூலமாக மீண்டும் ஒரு முறை உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். ஆண்டின் பொதுக்காலத்தின் 24ஆம் ஞாயிற்றுக்கிழமை ஆகிய இன்று செப்டம்பர் மாதம் 14ஆம் தேதி திருச்சிலுவையின் மகிமை நிறைந்த உன்னதமான நாள். தாயாம் திரு அவையோடு இணைந்து ஆண்டின் பொதுக்காலத்தின் 24ஆம் ஞாயிற்றுக்கிழமையில் திருச்சிலுவையின் மகிமையையும் நாம் தியானிப்பதற்கு அழைக்கப்பட்டிருக்கின்றோம். இன்றைய மைய கருத்து துன்பத்தில் இருந்து இன்பத்தை பெறுவதற்கு. இன்றைய முதல் வாசகத்தை ஒரே வரியில் சொல்ல வேண்டும் என்றால், இஸ்ராயேல் மக்களை வழிநடத்தி செல்லும் பொழுது அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட உணவின் மூலமாக முணுமுணுக்கின்றனர். நாங்கள் எங்கள் தாய் நாட்டில் இருந்திருந்தால் கூட, அடிமைகளாக இருந்திருந்தால் கூட இவ்வாறு ஒரு பயனற்ற ஒரு உணவை உண்டிருக்க மாட்டோம் என்று கடவுளையும் கடவுளால் அனுப்பப்பட்ட இறைவனின் தூதனாகிய மோயிசனை சொல்கின்றனர். கடவுள் கோபப்படுகின்றார், கொள்ளிவாய் பாம்பை அனுப்புகின்றார். யாரையெல்லாம் அங்கே கழிக்கின்றனோ அவர்கள் அனைவரும் இறக்கின்றனர். இஸ்ராயேல் மக்கள் கண்விழித்து வருகின்றார்கள். ஐயோ, நாங்கள் தவறு செய்துவிட்டோம் என்று மோயிசிடம் வந்து உரையிடுகின்றார்கள், மன்னிப்பு கோருகின்றார்கள். அவர்களின் துக்கத்தையும் துயரத்தையும் கேட்க இறைவனிடம் உரையாடுகின்றார். அவர்களுக்காக பரிந்து பேசுகின்றார். அப்பொழுது கடவுள் இரக்கம் கொண்டு அவருக்கு ஒரு ஆணை கொடுக்கின்றார். ஒரு வெண்கலத்திலே ஒரு கொள்ளிவாய் பாம்பை செய்து ஒரு கம்பத்தில் அமர்த்தும்படி, யாரையெல்லாம் இந்த பாம்பு கடிக்கின்றனோ அவர்கள் அனைவரும் அவற்றை பார்க்கும் பொழுது உயிர் பெறுவார்கள் என்றார். ஏன் இதை சொல்லினேன் என்றால், இன்றைய மகிமை நிறைந்த திருச்சிலுவை, யாரெல்லாம் திருச்சிலுவையை உற்று நோக்குகின்றார்கள், யூதர்களுக்கு அவமான சின்னமாக இருந்தால் நாம் ஒவ்வொருவருக்கும் ஒரு அடையாள சின்னம். இந்த அவமான சின்னத்தை அடையாள சின்னமாக மாற்றிய நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கல்வாரியிலே தன் உயிரை நீக்கும் பொழுது கூட, தந்தையே, இவர்கள் அறியாமல் செய்கின்றார்கள், இவர்கள் செய்வது என்னவென்று தெரியாமல் செய்கின்றார்கள், இவர்களை மன்னியும் என்று சொன்னார். இன்றைய 2ஆம் வாசகத்திலே அதே செய்தியைத்தான் நாம் தியானிக்கின்றோம். இறைவன் தன் ஒரே மகனாகிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிற்கு அனைத்து மகிமையும் கொடுத்திருந்தாலும் தன்னையே பெருமையாக்கி ஒரு மனிதனாக கடவுளின் திட்டத்தை நிறைவேற்றுவதற்காக இந்த உலகத்திற்கு வந்ததைப் போல, நற்செய்தியில் வாசிப்பதைப் போல, விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை தவிர வேறு யாரும் நேரடியாக செல்ல இயலாது. ஆனால் முழுமையாக நாம் அறிந்து கொள்ளுவது கடவுள் நம்மை ஆசீர்வதிப்பார் என்று அழகாக சொல்கிறார். ஆக திருச்சிலுவையின் மகிமை நிறைந்த இந்த நாளிலே, ஆண்டின் பொதுக்காலத்தின் 24ஆம் ஞாயிற்றுக்கிழமையாகிய இன்று கடவுள் கொடுக்கும் துன்பத்தில் இருந்து இன்பத்தை பெறுவதற்கு நாம் நம்மையே முழுமையாக தயாரிப்போம். இறைவன் நம்மை ஆசீர்வதிப்பார்.